ஹாய், திஸ் இஸ் வஷிபா டேல்ஸ். சிவமகாபுராண பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது 7ஆம் பதிவு. மற்ற 6 பதிவுகளை நீங்கள் கேட்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாய. அருணாச்சலலிங்க மகிமை. பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்கள் புடைசூழ அமர்ந்திருந்தார் சிவபெருமான். தேவர்களே என்றார் சிவன், உங்கள் பூஜைக்கு நான் மகிழ்ந்தேன். உங்களுக்கு எல்லா நலன்களும் உண்டாகுக. எனக்கு பிடித்தமான திதி இன்றுதான், அதுதான் சிவராத்திரி. எவன் இன்று எனது லிங்கத்திற்கோ விக்கிரகத்திற்கோ பூஜை செய்கிறானோ அவனுக்கு செல்வம் பெருகும், வியாதி நீங்கும், அவனது மனைவி மக்கள் நீடூழி வாழ்வார்கள், புத்திரன் உண்டாவான் என்றார். இதுபோல மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் எனக்கு பிடித்த திதியாகும். அன்றும் என்னை பூஜை செய்பவன் எல்லா நன்மைகளையும் அடைவான். அது மட்டுமா, நான் நெருப்பு கோலமாக நின்ற இந்த இடம் லிங்கஸ்தானம் என்ற பெயரை பெறும். அடிமுடி காண இயலாத இது சிறிதாக யாவரும் வணங்கத்தக்கதாக ஆகப் போகின்றது. அக்னியால் ஆன இது அருணாச்சலம் என்ற பெயரை பெறும். இதனை தரிசித்தாலோ பிரதட்சிணம் செய்தாலோ பாவங்கள் விலகும், எல்லாவித நலன்களும் உண்டாகும். இங்கே சிறந்த தீர்த்தங்கள் உண்டாகும். ரிஷிகளும் முனிவர்களும் இங்கே தோன்றுவார்கள். இங்கே செய்யும் தானம் தவம் முதலியன கோடியாக பெருகி நன்மைகள் கொடுக்கும். அது மட்டுமல்ல, நானே உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரம், நானே உலக அதிபதி. என்னால் தான் உலகங்களெல்லாம் உண்டாகி வளர்ந்து நிலை பெறுகின்றன. எனக்கு விக்கிரக பூஜையை விட லிங்க பூஜையே இஷ்டமான ஒன்று. எங்கு லிங்கம் உள்ளதோ அங்கே நான் இருப்பேன் என்றார் சிவபெருமான். சிவபெருமானின் உபதேசம். பிரம்மா, விஷ்ணு கேளுங்கள் என்று மேலும் சொல்லத் தொடங்கினார் சிவபெருமான். சிருஷ்டி, திதி, சங்காரம், திரோபவம், அனுக்கிரகம் என்ற என்னுடைய 5 வகை தொழில்களால் தான் உலகம் நிலை பெற்று உள்ளது. சிருஷ்டி என்றால் படைத்தல் என்று பொருள், அதாவது சம்சாரத்தை உண்டாக்குதல் ஆகும். ஸ்திதி என்றால் சம்சாரத்தை நிலைபெறச் செய்வது என்று பொருள்படும். சம்ஹாரம் என்றால் அந்த சம்சாரத்தை பீடித்தல் என்று பொருள். மறைத்தல், அதாவது திரோபவம் என்றால் அருள் செய்து சம்சாரத்தை மறைத்தல் என்று பொருள். அனுக்கிரகம் என்றால் மோட்சத்தை அடைவது என்று பொருள். சிருஷ்டியை ஜலமும், சிதியை அக்னியும், சங்காரம் திரோபவம் இவற்றை வாயுவும் தலைமை தாங்கி செய்து வருகிறார்கள். அனுக்கிரகத்தை, அதாவது ஆகாயத்தை நான் செய்து வருகிறேன். இவற்றை நான் 4 திசைகளிலும் உள்ள என் 4 முகங்களாலும் தலையிலுள்ள ஒரு முகத்தாலும் செய்து வருகிறேன். ஆனால் அருள் செய்கின்ற ஆற்றல் என்னிடம் மட்டும்தான் உள்ளது. இவற்றையெல்லாம் மறந்து நீங்கள் இருவரும் ஏன் சண்டை செய்தீர்கள்? எனவே இனிமேல் ஓம் என்றும் ஓங்காரத்தை ஜபம் செய்யுங்கள். ஏனெனில் ஓம் என்பது எமது முகத்திலிருந்து உதித்த ஒன்று ஆகும். இந்த ஓமில் அகர, உகர, மகரங்கள் உள்ளன. அகரம் எனது வட முகத்திலிருந்தும், உகரம் எனது மேல் முகத்திலிருந்தும், மகரம் எனது தென்முகத்திலிருந்தும், அன்ஸ்வரம் எனது கீழ்முகத்தினின்றும், ஓம் என்றும் ஓசை எனது 5வது முகத்தினின்றும் உண்டாகின. இந்த ஓம்காரம் என்ற மந்திரம்தான் எல்லா லோகங்களிலும் உள்ள மந்திரமாகும். இதுவே எனது பஞ்சாட்சர மந்திரம் என்றாலும் உண்மையே. இந்த ஓமிலுள்ள அ, உ, அம் ஆகியவையே நமச்சிவாய என்ற மந்திரமாக உருவாகின. என்னுடைய இந்த 4 முகங்களிலிருந்துதான் ஓம் புர்புவஸ்வ தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய ஹீமகி தியோ யோன பிரசோதயாத் என்ற காயத்ரி மந்திரம் உண்டாயிற்று. காயத்ரியே ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்களாகும். இதிலிருந்தே அநேக மந்திரங்கள் உண்டாயின என்றார் சிவபெருமான். சிவசக்தி மகிமை. உமாதேவியே சக்தி. சிவனே சக்தியை உடையவன். சித்து, அசித்து எல்லாவற்றுக்கும் சிவசக்தியே தலைவர் ஆவார். எனவே உலகம் முழுவதும் சிவசக்தி வசம் உள்ள ஒன்று என்பதை நாம் அறிய வேண்டும். சிவபெருமான் சக்தி இல்லாமல் இருக்க மாட்டார். இன்னொன்றும் இங்கு நாம் கவனிக்க வேண்டும். அதாவது சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. சக்தியே
அபர சக்திகளை சிருஷ்டிப்பவள் ஆவார். இந்த சக்தியே மூல பிரகிருதி, மாயை, முக்குணங்கள் என்று பிரியும் சக்தியிடமிருந்தே கிரியாசக்தி உண்டாகின்றது. இந்த கிரியாசக்திதான் மூல பிரகிருதியை படைத்து நாத தத்துவத்தை உண்டாக்குகின்றது. நாத தத்துவத்திலிருந்து விந்து ஜனிக்கிறது. சதாசிவனிடமிருந்து தான் சுத்த வித்தை உண்டாகும். அந்த சுத்த வித்தையே வாகீஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு சுத்த வித்தைகள் ஐந்தும் தோன்றிய பிறகு அனந்தன் என்னும் வித்தியேஸ்வரர் தோன்றுவார். மாயையானது காலம், நியதி, கலை போன்ற வித்தைகளை தோற்றச் செய்யும். கலையிலிருந்து ராச தத்துவமும் புருஷ தத்துவமும், மாயையிலிருந்து திரிகோண பகுதியும் உண்டாகும். இதிலிருந்தே எண்ணற்ற உலகங்களும் உயிர்களும் உண்டாகின்றன. எனவே உலகம் முழுவதும் சக்தி மயம் என்றாலும் தவறில்லை. அதாவது இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி இவற்றால் சிவன் உலகை நடத்துகின்றார் என்பதே உண்மை. இச்சா சக்தி என்றால் அறியும் ஞான சக்தி என்று பொருள்படும். கிரியாசக்தி விரும்பிய தொழிலை செய்யும் சக்தி என்று பொருள் கொள்ள வேண்டும். ஞான சக்தி என்பது ஞானத்தை உண்டாக்கும் சக்தி என்று பொருள்படுகிறது. சிவனும் சக்தியும் இல்லையென்றால் உலகமே இல்லை என்று நாம் உணர வேண்டும். சிவனும் சக்தியும் சேர்ந்து படைத்த கடல் சாந்தம் எனப்படும். சிவனே தந்தை, சக்தியே தாய். சிவனே ஆன்மா, சக்தியே மனோன்மணி. சிவனே மகேஸ்வரர், சக்தியே மகேஸ்வரி அதாவது மாயை. சிவனே புருஷர், சக்தியே பிரகிருதி. சிவனே ருத்ரன், சக்தியே ருத்ராயினி. சிவனே விஷ்ணு, சக்தியே லக்ஷ்மி. சிவனே பிரம்மன், சக்தியே பிரம்மினி. சிவனே சூரியன், சக்தியே அதன் ஒளிக்கதிர்கள். சிவனே இந்திரன், சக்தியே இந்திராணி. சிவனே அக்னி, சக்தியே ஸ்வாகதேவி. சிவனே யமன், சக்தியே யாமினி. சிவனே நிருத்தி, சக்தியே நைருதி. சிவனே குபேரன், சக்தியே புத்தி. சிவனே சந்திரன், சக்தியே ரோகிணி. சிவனே ஈசானன், சக்தியே ஈசானி. சிவனே அனந்தன், சக்தியே அனந்தி. சிவனே ருத்ரன், சக்தியே காளி. சிவனே மரு, சக்தியே சதரூபை. சிவனே தக்கன், சக்தியே பிரகிருதி அதாவது ஆகுதி. சிவனே பிரகு, சக்தியே கியாதி. சிவனே மரீசி, சக்தியே சம்பூதி. சிவனே ஆங்கிரஸ், சக்தியே ஸ்மிருதி. சிவனே அத்திரி, சக்தியே அனுசூயை. சிவனே காசிபன், சக்தியே அதுதி. சிவனே வசிஷ்டன், சக்தியே அருந்ததி. அதாவது உலகிலுள்ள ஆண் உருவங்கள் எல்லாம் சிவன் என்றும் பெண்ணுருவங்கள் எல்லாம் சக்தி என்றும் கொள்ள வேண்டும். விஷயங்கள் எல்லாம் சக்தி என்று நாம் கொண்டால் அதனை கிரகிப்பவர் சிவன் ஆவார். அதாவது கேட்பவன் சிவன், கேட்கப்படுவது சக்தி. தொடுவோன் சிவன், தொடப்படுவது சக்தி. காண்பது சிவன், காணப்படுவது சக்தி. சுவைகள் சக்தி, சுவைப்பவன் சிவன். மனங்கள் சக்தி, அவற்றை அனுபவிப்பவன் சிவன். அறிபவன் சிவன், அறியப்படுபவை சக்தி. உயிர் சிவன், உடல் சக்தி. பகல் சிவன், இரவு சக்தி. ஆகாயம் சிவன், பூமி சக்தி. கடல் சிவன், நுரை சக்தி. மரங்கள் சிவன், அவற்றில் படரும் கொடிகள் சக்தி. சொல் சக்தி, பொருள் சிவன் ஆகும். சிவலிங்க மகிமை. சிவலிங்கமானது சிவபெருமானை நேரில் பார்ப்பதற்குண்டான புண்ணியத்தை தரவல்லது. இதனை வைத்து பூஜை செய்தால் மனம் மகிழ்ந்து சிவபெருமான் எல்லா நலன்களையும் கொடுத்தருள்வார். சிவ விக்கிரகத்தை விட சிவலிங்கம் உயர்ந்ததாகும். ஒருவனுக்கு மன துக்கம் உண்டானால் இந்த லிங்கத்தை வணங்கினால் போதும், துக்கங்கள் ஓடிவிடும். சிவலிங்கத்திற்கு பிரதோஷம் அன்றோ சிவராத்திரி அன்றோ எவன் விடாமல் பூஜை செய்கின்றானோ அவனது எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ருத்ராட்சத்தின் பெருமையும் வகைகளும். எவனுடைய பேச்சில் நமச்சிவாயமும் உடலில் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமும் உள்ளதோ அவனை தரிசித்தால் திரிவேணி சங்கமத்தில் குளித்த புண்ணியம் உண்டாகும். சிவநாமமே கங்கை, விபூதியே யமுனை, ருத்ராட்சமே சரஸ்வதி. 1,100 ருத்ராட்சங்களை அணிந்தவன் ருத்ரஸ்வரூபத்தை அடைவான். 50,050 ருத்ராட்சங்களை அணிந்தவன் சிவரூபம் அடைவான். ருத்ராட்ச மாலையை அணிந்து ஜபம் செய்தால் அதிக பலன் உண்டாகும். செல்வம்,
புகழ், அணிகள், மணிகள், தானியங்கள் இவற்றை ருத்ராட்ச மாலை ஜபம் செய்தவன் அடைவான். ருத்ராட்சங்கள் உத்தமமானவைகள் ஆகும். செல்வம் வேண்டுவோன் ருத்ராட்சத்தை பொன்னால் கட்டிக்கொள்ள வேண்டும். புகழை விரும்புவோன் முத்தால் ருத்ராட்சத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். பிள்ளை பேறு வேண்டுபவன் ஸ்படிகத்தால் ருத்ராட்சம் கட்டிக்கொள்ள வேண்டும். வசியம் செய்ய விரும்புவோன் ருத்ராட்சத்தை பவளமணியால் கட்டிக்கொள்ள வேண்டும். வாகனம் வேண்டுவோன் வெள்ளியால் ருத்ராட்சம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒருமுக ருத்ராட்சம் பலவித சுகங்களை கொடுக்கும். அனிமா முதலிய அஷ்டம சித்திகள் வேண்டுவோன் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும். இருமுக ருத்ராட்சம் அணிந்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். 3 முக ருத்ராட்சம் அணிந்தால் எல்லாவித சித்திகளும் கிடைக்கும். 4 முகம் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வகை இன்பங்களையும் கொடுக்கும். 5 முகம் பாவத்தை போக்கும் இயல்புடையது. ஒரு முக ருத்ராட்சம் கிடைப்பது அரிது. ருத்ராட்சத்தை பணம் கொடுத்துதான் வாங்கி அணிய வேண்டும். இனாமாக அதனை வாங்கக்கூடாது. ருத்ராட்சத்தை தானம் செய்தால் பெரும் பயன் உண்டாகும். ருத்ராட்சம் அணிந்தவனை எந்தவித தீய சக்திகளும் ஒன்றும் செய்யாது. ஒரு முக ருத்ராட்சத்தை நீரில் விட்டால் எதிர்த்து ஓடும். இருமுக ருத்ராட்சத்தை அணிந்து தீயில் இறங்கினால் உடல் வேகாது, ஜுரம் நீங்கும். 3 முக ருத்ராட்சத்தை அணிந்தால் ஆயுதத்தால் ஆபத்து உண்டாகாது. 4 முக ருத்ராட்சத்தை அணிந்தவனை திருடன் நெருங்க மாட்டான். இதனை நீரில் விட்டால் மூழ்கிவிடும். 5 முக ருத்ராட்சம் அணிந்தவன் துன்பங்கள் நெருங்காது. இது நீரில் மூழ்காது. ருத்ராட்சத்தை சுத்தமாக குளித்துவிட்டு அணிய வேண்டும். சிறந்த ருத்ராட்சத்தை உரைத்து பார்த்தால் பசும் பொன்னின் நிறம் வரும். ருத்ராட்சம் அதிகமாக நேபாளத்தில்தான் விளைகிறது. ருத்ராட்சத்தை அணிந்து குளித்தால் கங்கையில் குளித்த பயன் கிடைக்கும். இதன் மேல் பாகத்தில் பிரம்மனும், நடுப்பாகத்தில் சிவனும், கீழ்ப்பாகத்தில் விஷ்ணுவும் இருக்கிறார்கள். அவ்வளவு பெருமை உடையது ருத்ராட்சம். முக்தியை பெறும் வழி. எல்லோராலும் காசிக்கு வர முடியுமா? கங்கையில் குளிக்க முடியுமா? தானம் செய்ய இயலுமா? இப்படி செய்ய முடியாதவர்கள் முக்தியை பெற இயலாதா? இந்த சந்தேகம் யாருக்கு எழுந்தது? சிவபெருமானின் மனைவியான பார்வதிக்குத்தான் எழுந்தது. அதனை மனத்துள் வைத்து கொள்ளாமல் சிவனிடமே மனம் விட்டு கேட்டுவிட்டாள் பார்வதி. பார்வதி, உனது சந்தேகம் நியாயமான ஒன்றுதான். இதனை உனக்கு தெளிய வைக்க வேண்டியது எனது கடமையே. வா, அதனை உனக்கு போக்குவிக்கின்றேன் என்றபடி சிவபெருமான் 80 வயது கிழவராக உருமாறினார். பார்வதியை 70 வயது கிழவியாக மாற்றிவிட்டார். காசி விஸ்வநாதர் கோவில் முன் இருவரும் நின்று கொண்டனர். திடீரென கிழவனான சிவன் கீழே விழுந்து மரண வேதனையில் துடிக்கத் தொடங்கிவிட்டார். இதனை பார்த்தால் கிழவியான பார்வதி, ஐயையோ, யாராவது ஓடி வாருங்களேன், என் கணவர் இறந்து கொண்டிருக்கிறார். கங்கை ஜலத்தை கொண்டு வந்து இவரது வாயில் விடுங்களேன், இறந்து கிடப்பவர் மோட்சத்தை அடைவார் என்று கதறத் தொடங்கிவிட்டாள். யாராவது உதவிக்கு வந்தால்தானே? அவரவர் காரியம் அவரவர்க்கு. இரவும் ஆகிவிட்டது. அப்பொழுது ஒரு செம்பு கங்கை நீருடன் பதுங்கி பதுங்கி அங்கே வருவது யார்? ஒரு திருடன்தான். அப்படி வருகிறான். அவனது எண்ணமே ஒரு மாதிரியாக இருந்தது. நாம் எவ்வளவோ கெடுதல் புரிந்திருந்தாலும் ஒரு கிழவனுக்கு கடைசி காலத்தில் இந்த கங்கை நீரை விட்டு நம் பாவத்தை கரைத்து கொள்வோமே என்பதே அவனது எண்ணம். கங்கை நீரை கிழவரின் வாயில் இடப்போனவனை கிழவி தடுத்தாள். தம்பி, நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது. ஆனால் இதுவரை நீ செய்த ஒரு நல்ல காரியத்தை எண்ணிக்கொண்டு இந்த நீரை இவருக்கு விடு. பாட்டி என்றான் அவன். என்னை மன்னிப்பாய். நான் இதுவரை ஒரு நல்ல காரியமும் செய்ததில்லை. இதுதான் நான் செய்யும் முதல் நல்ல காரியம் என்று உண்மையை சொல்லிக்கொண்டே அந்த கங்கை நீரை கிழவனாக இருந்த பரம்பொருளின் வாயில் ஊற்றினான். அவ்வளவுதான். கிழவனும் கிழவியும் மறைந்தனர். திருடன் திகைத்து நின்றான். இப்பொழுது சிவபெருமான் சிரித்து கொண்டிருந்தார். பார்வதி, பார்த்தாயா? உள்ளத்தில் உண்மை, கையில் கங்கை ஜலம், உபகார சிந்தனை உள்ள இந்த திருடனுக்குத்தான் முதல் முக்தி என்று உணர்வாயாக என்றார். ஜோதிலிங்கங்களின் தொகைகள். பூமியே லிங்கமாகும். லிங்கம் இல்லாத இடமே இல்லை. கங்கையும் லிங்கமே. எனவே எங்கும் உள்ளது சிவலிங்கமே. அவற்றில் சிலவற்றைக் காண்போம். சௌராஷ்டிரத்தில் சோமநாத லிங்கம்,
ஸ்ரீ சைலத்தில் மல்லிகார்ஜுனலிங்கம், உஜ்ஜயினியில் மகாகாலலிங்கம், ஓங்காரலிங்கம், இமயமலையில் கேதாரலிங்கம், டாகினியில் பீமசங்கரலிங்கம், வாரணாசியில் விஸ்வேஸ்வரலிங்கம், கோதாவரியில் திரியம்பகலிங்கம், சிதாபுரத்தில் வைத்தியநாதலிங்கம், தாருகாவனத்தில் நாகேஸ்வரலிங்கம், சேதுவில் ராமேஸ்வரலிங்கம், சிவாலயத்தில் குசுமேசலிங்கம் என்று வழங்கப்படுவது வழக்கம். இந்த லிங்கங்களை வணங்கினால் எல்லாவித நலங்களும் உண்டாகும். இந்த 12 ஜோதிலிங்கங்களை தரிசித்தாலோ வணங்கினாலோ நினைத்தாலோ எல்லாவித நலன்களும் உண்டாகும். பஞ்சபூதலிங்கங்கள். பஞ்சபூதலிங்கங்கள் என்று 5 உண்டு. அவைகளின் பெயர்கள்: காஞ்சியில் ஏகாம்பரலிங்கம், பிருத்திவி. ஜம்புகேஸ்வரத்தில் ஜம்புகேஸ்வரர், அதாவது அப்பு. அருணாச்சலத்தில் அருணாச்சலலிங்கம், அதாவது தீ. ஸ்ரீகாளஹஸ்தியில் காலத்திலிங்கம், அதாவது வாயு. சிதம்பரத்தில் திருமூலலிங்கம், அதாவது ஆகாயம். இந்த 5 லிங்கங்களை மனதால் எண்ணினாலேயே புண்ணியம் உண்டாகும். இனி தீர்த்தங்களிலும் ஸ்தலங்களிலும் உள்ள புண்ணிய லிங்கங்களை காண்போம். சௌராஷ்டிரத்தில் சோமநாதலிங்கம், மகி நதியில் அந்தகேசலிங்கம், மல்லிகார்ஜுனத்தில் ருத்ரலிங்கம், மகாகாலத்தில் துக்தேசலிங்கம், ஓங்காசுவரத்தில் கர்த்தமேசலிங்கம், கேதாரத்தில் பூதேசலிங்கம், பீமாசங்கரத்தில் பீமேஸ்வரலிங்கம், விஸ்வேஸ்வரத்தில் சரண்யேஸ்வரலிங்கம், தியம்பகத்தில் சித்தேஸ்வரலிங்கம், வைத்தியநாதத்தில் வைகநாதலிங்கம், நாகேஸ்வரத்தில் சில்லிகாலிங்கம், சரஸ்வதி சங்கமத்தில் பூதேஸ்வரலிங்கம், ராமேஸ்வரத்தில் கும்தேசலிங்கம், குஸ்மேசத்தில் வியாக்கிரேஸ்வரலிங்கம். இனி கங்கை தீரத்திலுள்ள லிங்கங்களை காணலாம். கிருத்திவாகேசலிங்கம், விருத்தகாலதேசலிங்கம், தலைப்பாண்டேஸ்வரலிங்கம், துவாசுமேதலிங்கம், கங்கா சாகரத்தில் சங்கமேஸ்வரலிங்கம், யமுனையில் கோதுமேஸ்வரலிங்கம், பிருந்தாவனத்தில் நீலேஸ்வரலிங்கம், பூரேஸ்வரலிங்கம், கௌசிகியில் நாரீஸ்வரலிங்கம், நல்லகி தீரத்தில் கடுகேசலிங்கம், புஷ்கர தீரத்தில் பூரேசலிங்கம், மல்குமணி தீரத்தில் மண்டகேசலிங்கம், கோமதி சாகரத்தில் சித்தநாகேஸ்வரலிங்கம், பாட்னாவில் தூரேசலிங்கம், மிருகேசலிங்கம், ஜெகநாதலிங்கம். நர்மதையில் உள்ள லிங்கங்கள்: ஆவர்த்தேவர், பத்மேசர், சிம்கேசர், சுமேசர், குமாரசர், புண்டரீகாசர், மண்டபேசர், தஷீஷ்ணேசர், சந்தரேசர், குலேசர், கும்பேசர், குபரேசர், சோமேசர், நீலகண்டேசர், மங்களேசர், நந்திசேகர். வினை பயன்களும் காசி பிரயாகை திரிவேணி யாத்திரை பலன்களும். காசியில் இறந்தால் மோட்சம் என்பது உண்மை. காசியில் பாவம் செய்தவன் பைசாச ரூபம் அடைவான். எவனாக இருந்தாலும் செய்த பாவத்தை எக்காலத்திலாவது எந்த ரூபத்திலாவது அனுபவித்துதான் கழிக்க வேண்டும். அசுபமான பாவ காரியங்கள் ஒருவனை நரகத்தை அடையச் செய்துவிடும். புண்ணிய காரியங்கள் ஸ்வர்க்கத்தை அடையச் செய்யும். புண்ணிய பாவங்களை கலந்து செய்பவர்கள் மனிதர்கள், விலங்குகள், பறவைகளாக பிறவி எடுப்பர். ஆனால் புண்ணிய பாவங்களை முழுவதும் அனுபவிக்காமல் ஒருவன் முக்தியை அடைய முடியாது. நல்ல கர்மங்கள் 3 வகைப்படும். காசியில் செய்யும் தானம், தர்மம், யாகம், தியானம் இவற்றால் வரும் கர்மம். பிராயச்சித்தம் செய்து பாவங்களை ஒழிப்பதால் வரும் கர்மம். கர்மங்களை எல்லாம் சிவபெருமானின் காலடியில் சமர்ப்பித்து காசியிலேயே வாசம் செய்வதால் வரும் நல்ல கர்மம். சரி, கர்மங்கள் எவை எவை? கர்மங்கள் 3 வகைப்படும். சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா. பூர்வ ஜன்மாவில் செய்த கர்மாக்களே சஞ்சிதம் ஆகும். உடல் எடுத்து அந்த கர்மாக்களை அனுபவிப்பது ஆகாமியம் ஆகும். ஆகாமியத்தில் சேரும் கர்மங்கள் பிராரத்த கர்மம் ஆகும். துக்கங்களுக்கெல்லாம் காரணம் அவரவர் செய்த பாவங்களே. ஒருவனது நிழல் அவனையே தொடர்வது போல, கன்று தன் பசுவை சரியாக அடைவது போல, ஒருவன் செய்த பாவம் அவன் எந்த பிறவி அடைந்தாலும் அவனை சரியாக அடைந்துவிடும். இந்த துக்கமானது 2 வகைப்படும்.
தூல துக்கம், சூட்ச்ம துக்கம் எனப்படும். இந்த பாவங்களை எல்லாம் எங்கே கொண்டு போய் தொலைப்பது? காசி ஸ்தலத்தை விட நல்ல இடம் இந்த பாவத்தை தொலைக்க இல்லை. ஆனால் காசியை தரிசிப்பது என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது அன்று. புண்ணியம் செய்தவர்க்கே அது கிடைக்கும். இதனால்தான் காசியில் மரித்தவருக்கு மறுபிறவி கிடையாது என்றும் பாவங்கள் அழியும் என்றும் சொல்லப்படுகின்றது. கங்கை ஸ்நானமும் சிவநாமமும் ஒருவனது பாவத்தை ஒழித்து விடுகின்றன. காசியை தரித்தவன் மீண்டும் பாவம் செய்தால் அவன் மறுபடி காசிக்கு சென்று அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். காசியில் இருப்பவனுக்கு மீண்டும் பிறப்பில்லை என்பதை நாம் உணர வேண்டும். காசிக்கு வந்த பிறகு பின்னர் பிரயாகைக்கும் திரிவேணி சங்கமத்திற்கும், அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி கலக்குமிடம் ஒருவன் செல்ல வேண்டும். இந்த காசியில்தான் சிவபெருமான் விஸ்வநாதர் என்ற பெயரில் எழுந்தருளி உள்ளார். ஓம் சிவாய நம. ஓம் நம சிவாய நம. மங்களம். சிவ சகஸ்கர நாமங்கள். ஓம் அஸ்திராய நம. ஓம் ஸ்தானவே நம. ஓம் பிரபவே நம. ஓம் பானவே நம. ஓம் பிரவராய நம. ஓம் வரதாய நம. ஓம் சர்வாத்மனே நம. ஓம் சர்விக்யாலாய நம. ஓம் சர்வாய நம. ஓம் சர்வகாய நம. ஓம் உத்பவாய நம. ஓம் ஜடினே நம. ஓம் வர்மினே நம. ஓம் ஷகினே நம. ஓம் கட்கினே நம. ஓம் சர்வாங்காய நம. ஓம் சர்வபாவனாய நம. ஓம் ஹராய நம. ஓம் ஹரிநாசாய நம. ஓம் சர்வபூதஹராய நம. ஓம் பிரபவே நம. ஓம் பிரவ்ருகதாய நம. ஓம் நிவ்ருத்தயே நம. ஓம் நியதாய நம. ஓம் சாசுவதாய நம. ஓம் த்ருவாய நம. ஓம் ஸ்மசான நம. ஓம் சாரிணே நம. ஓம் கசரோத்பவாய நம. ஓம் அபிவந்த்யாய நம. ஓம் மகாகர்மணே நம. ஓம் தயஸ்வினே நம. ஓம் பூதபாவனாய நம. ஓம் உன்மத்தவேஷாய நம. ஓம் பிரசன்னாய நம. ஓம் சர்வலோகப்ரஜாபதயே நம. ஓம் மகிரூபாய நம. ஓம் மகாகாயாய நம. ஓம் சர்வரூபாய நம. ஓம் மகாசனாய நம. ஓம் விஸ்வரூபாய நம. ஓம் விரூபயே நம. ஓம் விசவபுஜே நம. ஓம் வாமனாய நம. ஓம் மனவே நம. ஓம் லோகபாலாந்தர் நம. ஓம் ஹதாத்மனே நம. ஓம் பிரசாதாய ஹயாய நம. ஓம் கர்த்தபினே நம. ஓம் பவித்ராய மகதே நம. ஓம் நியமாய நம. ஓம் நியமாஸ்ராய நம. ஓம் சர்வவர்மனே நம. ஓம் ஸ்வயம்புவே நம. ஓம் அநாதயே நம. ஓம் ஆதயே நம. ஓம்
अव्याय नमः। ॐ शौक्यरूपाय नमः। ॐ विरूपाक्षाय नमः। ॐ सोमाय नमः। ॐ नक्षत्रसातकाय नमः। ॐ सन्त्राय नमः। ॐ क्षीर्याय नमः। ॐ सन्त्ये नमः। ॐ केतुग्रहाय नमः। ॐ ग्रहपतये नमः। ॐ वराय नमः। ॐ अत्रये नमः। ॐ अत्रियालयाय नमः। ॐ कर्तमृगपरनाय नमः। ॐ पणाय नमः। ॐ अनगाय नमः। ॐ महातपसे नमः। ॐ दीर्घतपसे नमः। ॐ दीनसाधकाय नमः। ॐ संवत्सरकर्ये नमः। ॐ मन्त्राय नमः। ॐ प्रमाणाय नमः। ॐ परमाय तपसे नमः। ॐ योगिने नमः। ॐ याज्याय नमः। ॐ मगज्बीजाय नमः। ॐ महामात्राय नमः। ॐ महातपसे नमः। ॐ स्वर्णरे नमः। ॐ तसे नमः। ॐ सर्वज्ञाय नमः। ॐ सुबिनाय नमः। ॐ तसपाकवे नमः। ॐ अनिमिषाय नमः। ॐ नीलकण्ठाय नमः। ॐ उमापतये नमः। ॐ विश्वरूपाय नमः। ॐ स्वयं नमः। ॐ श्रेष्ठाय पलये नमः। ॐ वैरोचनाय नमः। ॐ सरिज्ञे नमः। ॐ गणकर्त्रे नमः। ॐ गणपतये नमः। ॐ दिग्वाशिषे नमः। ॐ काम्याय नमः। ॐ पवित्राय नमः। ॐ परमाय नमः। ॐ मर्त्राय शर्व नमः। ॐ पावहराय नमः। ॐ हराय नमः। ॐ कमण्डलुदराय नमः। ॐ तन्विने नमः। ॐ पाणहस्ताय नमः। ॐ असनये नमः। ॐ शतघ्नये नमः। ॐ कट्किने नमः। ॐ पट्टिसिरे नमः। ॐ आयुधिने नमः। ॐ मगते नमः। ॐ सुरवहस्ताय नमः। ॐ सुरूपाय नमः। ॐ तेजसे नमः। ॐ तेजस्कराय नमः। ॐ मगते नमः। ॐ उष्णीसिने नमः। ॐ सुवक्त्राय नमः। ॐ अद्युग्राय नमः। ॐ दीर्घाय नमः। ॐ सुदीप्ताय नमः। ॐ कृष्णाय नमः। ॐ श्रुकालरूपाय नमः। ॐ शावार्ताय नमः। ॐ मुण्डाय नमः। ॐ कुण्डिने नमः। ॐ कमण्डलवे नमः। ॐ अजाय नमः।
ॐ संरूकरूपाय नमः। ॐ कन्दमालिने नमः। ॐ कबर्दिने नमः। ॐ ऊर्ध्वरे नमः। ॐ तसे नमः। ॐ ऊर्ध्वलिङ्गाय नमः। ॐ ऊर्ध्वसायिने नमः। ॐ त्रिजडिने नमः। ॐ सीर्वासे रुद्राय नमः। ॐ सेनापतये नमः। ॐ विभवे नमः। ॐ अगस्सराय नमः। ॐ नन्दञ्जराय नमः। ॐ कालयोगिने नमः। ॐ महानादाय नमः। ॐ सर्वासाय नमः। ॐ सदुर्पदाय नमः। ॐ पूतसारणे नमः। ॐ मगेश्वराय नमः। ॐ पगुपूताय नमः। ॐ पगुतनाय नमः। ॐ शर्वताराय नमः। ॐ अमिताय कदये नमः। ॐ इन्द्रुत्य नमः। ॐ प्रियाय नमः। ॐ नर्तकायाञ्जनमः। ॐ विलासकाय नमः। ॐ पोषाय नमः। ॐ महातपसे नमः। ॐ प्रांशीवे नमः। ॐ नित्याय नमः। ॐ गिरिसराय नमः। ॐ सहस्रहस्ताय नमः। ॐ विजयाय नमः। ॐ अनिश्चिताय नमः। ॐ अमर्शनाय नमः। ॐ मर्शनात्मने नमः। ॐ कामनाशकाय नमः। ॐ दशयज्ञाय नमः। ॐ हारिणे नमः। ॐ सुभताय नमः। ॐ मध्यमाय नमः। ॐ तपोपहारिणे नमः। ॐ फलवते मुक्ताय नमः। ॐ अर्तिने नमः। ॐ अजिताय नमः। ॐ वराय नमः। ॐ कम्बीरकोशाय नमः। ॐ कम्बीराय नमः। ॐ कम्बीर नमः। ॐ पलवागणये नमः। ॐ इन्यक्रोताय नमः। ॐ युवृषकर्णाय नमः। ॐ अभिये नमः। ॐ विपवे नमः। ॐ शीतीशनतसनाय नमः। ॐ महाकायाय नमः। ॐ विश्वक्सेनाय नमः। ॐ अरये नमः। ॐ यज्ञाय नमः। ॐ संयुगपीडवाकणाय नमः। ॐ दीशनभागवे नमः। ॐ हर्यशाय नमः। ॐ मागाङ्गाय नमः। ॐ कर्मकालविते नमः। ॐ विष्णुप्रसादिताय नमः। ॐ यज्ञाय नमः। ॐ शमुतराय नमः। ॐ वडवामुखाय नमः। ॐ लम्पनाय नमः। ॐ लम्बितोष्टाय नमः। ॐ पगुमाय पयोनितये नमः। ॐ महातंष्ट्राय नमः।
ஓம் மகாய மகாய நம. ஓம் மகாரேம்னே நம. ஓம் மகாகேஷாய நம. ஓம் மகாஜடாய நம. ஓம் அசபதனாய நம. ஓம் பிரசாதாய நம. ஓம் கிரிஷாதகாய நம. ஓம் ஸ்நேஹனாய நம. ஓம் அஸ்நேஹனாய நம. ஓம் அஜதாய நம. ஓம் மகாமுனயே விருஷகாராய நம. ஓம் யுவ்ருஷகேதவே நம. ஓம் தரளாய நம. ஓம் வாயுவா நம. ஓம் ஹனாய நம. ஓம் மண்டலினே நம. ஓம் வாயுதாம்னே நம. ஓம் தேவதானவ நம. ஓம் தர்ப்பக்னே நம. ஓம் அதர்வசீஷாய நம. ஓம் ஷாமாஷயாய நம. ஓம் ரிபுஹஸ்தாய நம. ஓம் மிதேஷனாய நம. ஓம் யஜீஷே பாதபுஜாய நம. ஓம் பிரஹாசாய நம. ஓம் ஜங்கமாய நம. ஓம் அமோகாய நம. ஓம் அர்த்தப்பிரசாதாய நம. ஓம் அபிகம்யாய நம. ஓம் ஸ்ரீதர்ஷனாய நம. ஓம் உபாகாராய நம. ஓம் பிரியாய்ஷர்வாய நம. ஓம் கனகாய நம. ஓம் கானான நம. ஓம் ஸ்திராய நம. ஓம் நந்தினே நம. ஓம் நத்திகராய நம. ஓம் பவ்யாய நம. ஓம் புஷ்கராய நம. ஓம் ஸ்திராய நம. ஓம் தபனாய நம. ஓம் தாபனாய நம. ஓம் ஆத்யா நம. ஓம் கிரிணனே நம. ஓம் யக்ஞாய நம. ஓம் ஷமாஹிதாய நம. ஓம் நக்தாய நம. ஓம் கலயே நம. ஓம் மகராய நம. ஓம் காலபூஜிகாய நம. ஓம் கருணாய நம. ஓம் கணகாரய நம. ஓம் பூதபாவனாய நம. ஓம் சாரதயே நம. ஓம் பஸ்மசாயினே நம. ஓம் பஸ்மரூஷாய நம. ஓம் பஸ்மரூபாய நம. ஓம் தாங்கனாய நம. ஓம் அகனாய நம. ஓம் லோபாய நம. ஓம் மகாத்மனே நம. ஓம் சர்வபூஜிதாய நம. ஓம் சங்கவே நம. ஓம் சங்கு சம்பன்னாய நம. ஓம் கசயே நம. ஓம் ஆஸ்ரமஸ்தாய நம. ஓம் கபோதஸ்தாய நம. ஓம் விஸ்வகர்ம நம. ஓம் பதயே வராய நம. ஓம் சாகாய நம. ஓம் வீசாகாய நம. ஓம் கும்பாண்டாய நம. ஓம் அர்த்தஜாலாய நம. ஓம் ஸ்ரீநிச்சயாய நம. ஓம் கபிலாய நம. ஓம் அகபிலாய நம. ஓம் சூராய நம.
ॐ आयुषे नमः। ॐ अभराय नमः। ॐ उरकाय नमः। ॐ गन्धर्वाय नमः। ॐ अदितये नमः। ॐ तार्क्ष्याय नमः। ॐ अविज्ञेयाय नमः। ॐ सुसारतये नमः। ॐ परस्पतायुनाय नमः। ॐ देवाय नमः। ॐ अर्थकराय नमः। ॐ शीतिये नमः। ॐ वराय नमः। ॐ तुम्बवीनाय नमः। ॐ महाकोपाय नमः। ॐ ऊर्ध्वरेतसे नमः। ॐ जलेशयाय नमः। ॐ उग्रवंशहराय नमः। ॐ वंशाय नमः। ॐ लंसतराय नमः। ॐ अनिन्द्याय सावाङ्ग नमः। ॐ रूपाय नमः। ॐ मायाविने नमः। ॐ सुगीर्ताय नमः। ॐ अनियाय नमः। ॐ अनलाय नमः। ॐ पाण्डवाय नमः। ॐ पन्दुहर्त्रे नमः। ॐ शीपन्दवे नमः। ॐ अविलोसनाय नमः। ॐ सुयज्ञारये नमः। ॐ अशमाय नमः। ॐ पाहवे नमः। ॐ अनिन्द्याय नमः। ॐ शर्वाय नमः। ॐ शङ्कराय नमः। ॐ धनदाय नमः। ॐ तणाय नमः। ॐ अमरेशाय नमः। ॐ महादेवाय नमः। ॐ विश्वदेवाय नमः। ॐ करारिग्ने नमः। ॐ नीदिदये नमः। ॐ अहिर्बुधन्याय नमः। ॐ सेगिदानाय नमः। ॐ हरये नमः। ॐ अजाय नमः। ॐ एकपावदाय नमः। ॐ कपालिने नमः। ॐ त्रिशङ्गवे नमः। ॐ अजताय नमः। ॐ शिवाय नमः। ॐ तन्वन्त्रिणे नमः। ॐ धूमकेतवे नमः। ॐ स्कन्दाय नमः। ॐ वैशिरवणाय नमः। ॐ तात्रे नमः। ॐ शक्राय नमः। ॐ विष्णवे नमः। ॐ मित्राय नमः। ॐ तवष्टरे नमः। ॐ ध्रुवाय नमः। ॐ तणाय प्रभावाय नमः। ॐ शर्वकाय नमः। ॐ वायवे नमः। ॐ अर्यमाय नमः। ॐ शवित्रे नमः। ॐ रवये नमः। ॐ उदक्राय नमः। ॐ विधात्रे नमः। ॐ मान्तात्रे नमः। ॐ भूतपावनाय नमः। ॐ शीततीर्थाय नमः। ॐ वाग्मिने नमः। ॐ शर्वमाल नमः। ॐ गुणवहाय नमः। ॐ पद्मवर्ताय नमः।
ஓம் மகாபகத்ராய நம. ஓம் சந்திரவத்தாய நம. ஓம் மனோஜவாய பலவதே நம. ஓம் உபசந்தாய நம. ஓம் புராணாய நம. ஓம் புண்ணியசஞ்சரிணே நம. ஓம் குரவே நம. ஓம் கர்த்ரே நம. ஓம் காலரூபிணே நம. ஓம் குருபூதாய நம. ஓம் மகேஸ்வராய நம. ஓம் தர்ஷிபாயினே நம. ஓம் சர்வப்ராணிபதயே நம. ஓம் தேவதேவாய நம. ஓம் ஸ்ரீகாசக்தாய நம. ஓம் சதே நம. ஓம் அசதே நம. ஓம் சர்வரத்னவிதே நம. ஓம் கைலாசகிரிவாதினே நம. ஓம் ஹிமவத்கிரி நம. ஓம் சம்சாரயாய நம. ஓம் கூலஹாரிணே நம. ஓம் கூலகர்த்ரே நம. ஓம் பகுபீஜா பகுப்ரதாய நம. ஓம் வணிஜாய நம. ஓம் வர்த்தனாய நம. ஓம் இவ்ருஷாய நம. ஓம் நகுலாய நம. ஓம் சந்தனசதாய நம. ஓம் ஷாரபீடாய நம. ஓம் மகாஜன்வே நம. ஓம் அலோகாய நம. ஓம் மகௌஷதாய நம. ஓம் சித்தார்த்தகாரிணே நம. ஓம் சித்தார்த்தாய நம. ஓம் சந்தாய நம. ஓம் இவ்யாகரணாந்த்ராய நம. ஓம் சிங்கநாதாய நம. ஓம் சிங்கத்மஸ்ட்ராய நம. ஓம் சிங்காய நம. ஓம் சிங்கவாகனாய நம. ஓம் பிரபாவாத்மனி நம. ஓம் ஜகதகாலாய நம. ஓம் தலாய நம. ஓம் லோகஹிதாய நம. ஓம் நவக்ரகாங்காய நம. ஓம் கேதுமாலினே நம. ஓம் பூதாஷயாய நம. ஓம் பூதபதயே நம. ஓம் அகோராத்ராய நம. ஓம் அனிந்திதாய நம. ஓம் வாமனாய நம. ஓம் சர்வபூதாத்மனே நம. ஓம் நிலையாய நம. ஓம் விபவே நம. ஓம் பவாய நம. ஓம் அமோகாய நம. ஓம் சஞ்சயாய நம. ஓம் பாஷ்வாய நம. ஓம் ஜீவனாய நம. ஓம் பிராணதாரணாய நம. ஓம் த்ருதிமதே நம. ஓம் ஆத்மவதே நம. ஓம் தஷாய நம. ஓம் சத்ருத்தாய நம. ஓம் யுகாதிகாய நம. ஓம் கோபாலாய நம. ஓம் கோயுத்யே நம.
ॐ कोसर्मवसनाय नमः। ॐ अराय नमः। ॐ हिरण्यपाघवे नमः। ॐ कुशापालाय नमः। ॐ प्रवेशिताय नमः। ॐ महाशर्षाय नमः। ॐ जिदकामाय नमः। ॐ जिदेत्रियाय नमः। ॐ कान्तराय नमः। ॐ क्षीरालाय नमः। ॐ तनवे नमः। ॐ आत्मने नमः। ॐ सुदये नमः। ॐ वराय नमः। ॐ महागीताय नमः। ॐ महानृत्याय नमः। ॐ अप्सरोगण नमः। ॐ सेविताय नमः। ॐ महाकेतवे नमः। ॐ धनुषेतातवे नमः। ॐ विगर्त्रे नमः। ॐ इच्रेसुवराय नमः। ॐ आवाशाय नमः। ॐ शर्वकन्द नमः। ॐ सुगरवहाय नमः। ॐ तोरणाय नमः। ॐ तारणाय नमः। ॐ वायवे नमः। ॐ पर्जन्याय नमः। ॐ प्रशान्तात्मने नमः। ॐ शीदाशनाय नमः। ॐ उग्रतेजसे नमः। ॐ महातेजसे नमः। ॐ इज्याय नमः। ॐ विजयकालविदे नमः। ॐ ज्योतिषे नमः। ॐ सिद्धये नमः। ॐ शन्दिविग्रहाय नमः। ॐ शिखिने नमः। ॐ दण्डिने नमः। ॐ जडिने नमः। ॐ इज्वालिने नमः। ॐ मूर्तिजाय नमः। ॐ वणिजे नमः। ॐ वैनविने नमः। ॐ वनविने नमः। ॐ तालिने नमः। ॐ कालाय नमः। ॐ कालकडङ्गराय नमः। ॐ नक्षत्राय नमः। ॐ विग्रहाय नमः। ॐ इवृद्धये नमः। ॐ गुणवृद्धये नमः। ॐ अयोगमाय नमः। ॐ प्रजापतये नमः। ॐ दिशापाहवे नमः। ॐ विभागाय नमः। ॐ सर्वतोमुखाय नमः। ॐ विमोचनाय नमः। ॐ हिरण्यकव नमः। ॐ सोद्भवाय नमः। ॐ मैत्रजाबफलसारिणे नमः। ॐ महासारिणे नमः। ॐ शीताय नमः। ॐ सर्वदुर्वनिनादिने नमः। ॐ सर्ववाद्यपरिग्रहाय नमः। ॐ बालरूपाय नमः। ॐ पिलावासाय नमः। ॐ हेममालिने नमः। ॐ ताङ्गविदे नमः। ॐ त्रिदशाय त्रिविरुताय नमः। ॐ छन्दसे नमः। ॐ सर्वबन्धविमो नमः। ॐ शनाय बन्धनाय नमः। ॐ सुरेन्द्राय नमः।
ॐ चतुर्विनायनाय नमः। ॐ सांख्य नमः। ॐ प्रसादाय नमः। ॐ दुर्वाससे नमः। ॐ सर्वसातुनिये नमः। ॐ विदाय नमः। ॐ प्रस्कन्दनाय नमः। ॐ विभागाय नमः। ॐ अतुलाय नमः। ॐ यज्ञसामविते नमः। ॐ शर्वासाय सर्वसारिणे नमः। ॐ दुर्वाससे नमः। ॐ वासवाय वाय नमः। ॐ अमराय नमः। ॐ येमाय नमः। ॐ येमकराय नमः। ॐ यज्ञाय नमः। ॐ शर्वतारिणे नमः। ॐ त्रोतत्माय नमः। ॐ लोगिताशय नमः। ॐ महाशाय नमः। ॐ विशारदाय नमः। ॐ शङ्करकाय नमः। ॐ विग्रहाय नमः। ॐ कामाय नमः। ॐ गर्भशिरनिवासनाय नमः। ॐ मुख्याय नमः। ॐ वियुक्तते नमः। ॐ कायते कारये नमः। ॐ सर्वकामताय नमः। ॐ सर्वकाल नमः। ॐ प्रसताय नमः। ॐ सुबलाय नमः। ॐ बलरूपतृसे नमः। ॐ शताकासाय नमः। ॐ निरूपाय नमः। ॐ निवास्ये नमः। ॐ उरनायककाय नमः। ॐ रौद्र नमः। ॐ रूपांस्वे नमः। ॐ आदित्याय नमः। ॐ वसवे नमः। ॐ अग्नये नमः। ॐ सुवच्चिने नमः। ॐ वसुवेगाय नमः। ॐ महावेहाय नमः। ॐ मनोवेहाय नमः। ॐ निशाकराय नमः। ॐ शर्ववासाय नमः। ॐ प्रियवासिने नमः। ॐ उपदेशकराय नमः। ॐ हरा नमः। ॐ यमुनये नमः। ॐ लोकाय नमः। ॐ शम्भोज्याय नमः। ॐ सहस्रभुजे नमः। ॐ पशुरूपिणे नमः। ॐ विषुवतीपाय नमः। ॐ पशिने नमः। ॐ विषामपतये नमः। ॐ उन्माताय नमः। ॐ तेनाकराय नमः। ॐ अर्थकराय नमः। ॐ नामदेवाय नमः। ॐ वामाय नमः। ॐ पराग्देवाय नमः। ॐ वामनाय नमः। ॐ सुत्तयोगा नमः। ॐ पसारिणे नमः। ॐ सिद्धाय नमः। ॐ सिद्धार्थ नमः। ॐ सरतकाय पिशवे नमः। ॐ पीशिरूपिण नमः। ॐ विषानिने नमः। ॐ इमृतवे नमः। ॐ अव्ययाय नमः।
ஓம் மகாசேனாய நம. ஓம் விசாகாய நம. ஓம் ஷஷ்டிநாகாய நம. ஓம் திசாம்பதயே நம. ஓம் வஜ்ரஹஸ்த பிரதிஷ்டம்ஹினே நம. ஓம் வஜ்ரஸ்தம்பனாய நம. ஓம் ஸ்தம்பனாய நம. ஓம் ஷமாௌ நம. ஓம் ருத்தாய காலாய நம. ஓம் மனவே நம. ஓம் மதுகராய நம. ஓம் சலாய நம. ஓம் வானஸ்பத்யாய நம. ஓம் வாஜிமேதாய நம. ஓம் நித்யாய நம. ஓம் ஆஷிரம பூஜிதாய நம. ஓம் பிரக்மசாரிணே நம. ஓம் லோகசாரிணே நம. ஓம் சர்வசாரிணே நம. ஓம் சுசாரவிதே நம. ஓம் ஈசானாய நம. ஓம் காலாய நம. ஓம் நிசாசாரிணை நம. ஓம் அநேகத்ருவே நம. ஓம் நிமித்தஸ்தாய நம. ஓம் நிமித்தாய நம. ஓம் நந்தினே நம. ஓம் நந்திகராய நம. ஓம் ஹராய நம. ஓம் நந்தீசுவராய நம. ஓம் நந்தினே நந்திவதே நம. ஓம் நந்தீவர்த்தனாய நம. ஓம் பகஸ்யாஷி நம. ஓம் நிஷந்த்ரே நம. ஓம் காலாய நம. ஓம் பிரமவிதாம்பராய நம. ஓம் சதுர்முகாய நம. ஓம் மகாலிங்காய நம. ஓம் சதுர்லிங்காய நம. ஓம் லிங்காத்யஷ்யாய நம. ஓம் லோகாத்யஷயாய நம. ஓம் ஷயுகாவஹாய நம. ஓம் பீஜஹர்த்ரே நம. ஓம் அத்யாத்மானுகதாய நம. ஓம் பலாய நம. ஓம் இதிகாசகர்த்ரே நம. ஓம் கல்யாய நம. ஓம் ஷோத்தமாய நம. ஓம் இஜ்லேசுவராய நம. ஓம் தம்பாய நம. ஓம் தம்பகராய நம. ஓம் பிரம்மாய நம. ஓம் வசியாய நம. ஓம் வசியகராய நம. ஓம் கலயே நம. ஓம் லோககர்த்ரே நம. ஓம் பசுபதயே நம. ஓம் மகரகர்த்ரே நம. ஓம் மஹௌவதாய நம. ஓம் அஷராய நம. ஓம் பரமாய நம. ஓம் பலவதே நம. ஓம் சுக்ராய நம. ஓம் நீதயே நம. ஓம் அநீதயே நம. ஓம் சுததாத்மனி நம. ஓம் சுத்தமானாய நம. ஓம் கதிப்ரதாய நம. ஓம் பருப்பிரசாதாய நம. ஓம் கஷ்பப்னாய நம. ஓம் தஷினௌகாய நம. ஓம் அமித்ரஜிதே நம. ஓம் வேதகராய நம. ஓம் ருத்ரகாராய நம. ஓம் வித்வாம்சாய நம. ஓம் பரமாய நம. ஓம் தபசே நம.
ॐ मस्रमेकनिनातिने नमः। ॐ महाकोरवसिकराय नमः। ॐ अग्नि नमः। ॐ महाजवकलिने नमः। ॐ जवालिने नमः। ॐ अधितूमाय नमः। ॐ हीताय नमः। ॐ हविहे नमः। ॐ विरुशनाय शङ्कराय नमः। ॐ नित्याय नमः। ॐ वर्षस्विम्न नमः। ॐ धूमकेतनाय नमः। ॐ नीलाय नमः। ॐ शदत्ताङ्गलुत्ताय नमः। ॐ शोपानाय नमः। ॐ निरवग्रहाय नमः। ॐ स्वस्तिताय नमः। ॐ स्वस्तिपाकाय नमः। ॐ पागिनी नमः। ॐ पागकराय नमः। ॐ उत्शङ्काय नमः। ॐ मकरङ्गाय नमः। ॐ महाकर्पूराय नमः। ॐ कृष्णवर्णाय नमः। ॐ स्वर्णाय नमः। ॐ मित्रियाय नमः। ॐ महापाताय नमः। ॐ महाहस्ताय नमः। ॐ महाकायाय नमः। ॐ महायशसे नमः। ॐ महामूर्तने नमः। ॐ महाकर्पूराय नमः। ॐ पगुने कृष्णवर्णाय नमः। ॐ स्वर्णाय नमः। ॐ महाकर्णाय नमः। ॐ महेशवे नमः। ॐ महानुकाय नमः। ॐ महानाथताय नमः। ॐ महाकम्पवे नमः। ॐ महाग्रीवाय नमः। ॐ सुशान्ततृषे नमः। ॐ महाशशिषे नमः। ॐ महाभक्ताय नमः। ॐ अन्तरात्मने नमः। ॐ ऋकरलाय नमः। ॐ महाकडिने नमः। ॐ महाग्रीवाय नमः। ॐ महापाहवे नमः। ॐ प्रतापवते नमः। ॐ शमयोगा नमः। ॐ वर्तनाय नमः। ॐ वृत्ताय नमः। ॐ नित्यवृत्ताय नमः। ॐ गुणातिकाय नमः। ॐ नित्याय नमः। ॐ धर्मसखायाय नमः। ॐ देवासुरपतये नमः। ॐ पतये नमः। ॐ अयुक्ता नमः। ॐ युक्तपाहवे नमः। ॐ इद्विविताय नमः। ॐ सुबर्वणाय नमः। ॐ आषाढाय नमः। ॐ सुषाढाय नमः। ॐ ध्रुवाय नमः। ॐ हरिहराय नमः। ॐ वसवे नमः। ॐ आवृत्तिमते नमः। ॐ नित्याय नमः। ॐ वसुश्रेष्ठाय नमः। ॐ महारथये नमः। ॐ शिरो नमः। ॐ हारिणे नमः।
ॐ विशापिने नमः। ॐ सर्वलक्षणपूषिताय नमः। ॐ अशराय नमः। ॐ शराय नमः। ॐ योगिने नमः। ॐ सर्वयोगिने नमः। ॐ महाफलाय नमः। ॐ माम्नायाय नमः। ॐ तीर्थसेविने नमः। ॐ महारथाय नमः। ॐ निर्जीवाय नमः। ॐ जीवनाय नमः। ॐ वासिने नमः। ॐ नीरसाय नमः। ॐ पगीकर्क नमः। ॐ सायरत्नप्रभुताय नमः। ॐ रत्नांगाय नमः। ॐ महाहिग्रुतनिहतकृतो नमः। ॐ मूलाय नमः। ॐ विशाखाय नमः। ॐ निरवरुद्धाय नमः। ॐ यक्ताय नमः। ॐ अव्यक्ताय नमः। ॐ नितये नमः। ॐ निरुहाय नमः। ॐ शैलहारिणे नमः। ॐ महातपसे नमः। ॐ सेनाकल्पाय नमः। ॐ महाकल्पाय नमः। ॐ योगाय नमः। ॐ योगकराय नमः। ॐ दीप्तहिग्वाय नमः। ॐ सहस्रपादे नमः। ॐ सहस्रमूर्ध्ने नमः। ॐ देवेन्द्राय नमः। ॐ सर्वभूतमयाय नमः। ॐ गुरवे नमः। ॐ सहस्रबाहवे नमः। ॐ सर्वांग नमः। ॐ कायसंज्ञाय नमः। ॐ सर्वलोकश्रुते नमः। ॐ पवित्राय नमः। ॐ ध्रुमतवे नमः। ॐ मन्त्राय नमः। ॐ कनिष्ठाय नमः। ॐ कृष्ण नमः। ॐ पिङ्गलाय नमः। ॐ ब्रह्मदण्डवी नमः। ॐ निर्मात्रे नमः। ॐ सत्किने नमः। ॐ सदपाशत्रुते नमः। ॐ पद्मगर्भाय नमः। ॐ जलोद्भवाय नमः। ॐ गर्भस्थाय नमः। ॐ ब्रह्मविते नमः। ॐ ब्रह्मणे नमः। ॐ प्रमयज्ञाय नमः। ॐ पिरामनाय नमः। ॐ कतये नमः। ॐ आनन्दरूपाय नमः। ॐ नौकात्मने नमः। ॐ तिक्मतेजसे नमः। ॐ तमोनुताय नमः। ॐ ऊर्ध्वगात्मने नमः। ॐ पशुपतये नमः। ॐ वातरंहसे नमः। ॐ मनोजवाय नमः। ॐ सन्दनिने नमः। ॐ पद्मनालाग्राय नमः। ॐ सुरयुत्तरनाय नमः। ॐ नराय नमः। ॐ कर्णिकाराय नमः। ॐ मसासक्कराय नमः। ॐ नीलमालपिनाकृते नमः।
ஓம் உமாபதயே நம. ஓம் உமாகாந்தாய நம. ஓம் ஜாஹ்னவீக்ருதயங்காய நம. ஓம் வராய நம. ஓம் வராகாய நம. ஓம் வரதாய நம. ஓம் வரேசாய நம. ஓம் சுமகாவனாய நம. ஓம் மகாபிரசாதாய நம. ஓம் அனகாய நம. ஓம் சக்ரக்னே நம. ஓம் சுவேதபிங்களாய நம. ஓம் பீதாத்மனே நம. ஓம் பிரயதாத்மனே நம. ஓம் ஷமயதாத்மனே நம. ஓம் பிரதான நம. ஓம் விதே சர்வபாசுவசுதாய நம. ஓம் தார்ஷயாய நம. ஓம் தர்மசாதாரணாய நம. ஓம் நராய நம. ஓம் சராசரத்மனே நம. ஓம் சூஷ்மாத்மனே நம. ஓம் சுவர்ஷாங்காய நம. ஓம் ருவுஷேசுவராய நம. ஓம் சாத்யாய நம. ஓம் வருஷயே நம. ஓம் வசவே நம. ஓம் ஆதித்யாய நம. ஓம் விவசுவதே நம. ஓம் சவித்ரே நம. ஓம் அர்ச்சிதாய நம. ஓம் வியாசாய நம. ஓம் சர்வார்த்த நம. ஓம் சம்ஷேபாய நம. ஓம் விஸ்தாராய நம. ஓம் பரியாய நம. ஓம் பயாய ருதவே நம. ஓம் சம்வத்சராய நம. ஓம் மாசாய நம. ஓம் பஷாய நம. ஓம் சந்த்யாஷ நம. ஓம் மாபகாய நம. ஓம் காஷ்டாய நம. ஓம் லக்காய நம. ஓம் முகூர்த்தாய நம. ஓம் அன்னே நம. ஓம் ஷபாய நம. ஓம் மாத்ராய நம. ஓம் ஷனாய நம. ஓம் விசுவக்ஷேத்ராய நம. ஓம் பீஜலிங்காய நம. ஓம் பீஜாய நம. ஓம் ஆத்யாய நம. ஓம் அனித்திதாய நம. ஓம் ஷர்வத்யே நம. ஓம் ஷதே நம. ஓம் அசதே நம. ஓம் வியக்தாய நம. ஓம் பித்ரே நம. ஓம் மாத்ரே நம. ஓம் பிதாமகாய நம. ஓம் கவர்கத்வராய நம. ஓம் பிரஜாந்த்வராய நம. ஓம் மூஷத்வராய நம. ஓம் திரிவிஷ்டபாய நம. ஓம் நிர்வாணாய நம. ஓம் ஹிலாதானாய நம. ஓம் பிரஹம்மலோகபராகதயே நம. ஓம் தேவாரசுரவிநிர்மாத்ரே நம. ஓம் தேவாசுரபராயணாய நம. ஓம் சுராசுரகதயே நம. ஓம் தேவாய நம. ஓம் தேவாசுரி நமஸ்கிருதாய நம. ஓம் தேவாசுரமகாமாத்ராய நம. ஓம் தேவாசுரமசாஸ்ரயாய நம. ஓம் தேவாசுரகணாத்யஷாய நம. ஓம் தேவாசுரகணாத்ரதனயே நம.
ॐ देवासुरकुरवे नमः। ॐ देवाय नमः। ॐ देवासुरपृष्कृताय नमः। ॐ देवेसुरमहामन्त्राय नमः। ॐ देवासुरमघेश्वराय नमः। ॐ सर्वदेवमयाय नमः। ॐ असिन्त्याय नमः। ॐ सिन्त्याय नमः। ॐ देवात्सम्भवाय नमः। ॐ उत्पूजाय नमः। ॐ शुक्राय नमः। ॐ आवेत्याय नमः। ॐ विरजाय नमः। ॐ विरजाम्पराय नमः। ॐ ईजयाय नमः। ॐ हस्तिनेकर नमः। ॐ व्याघ्राय नमः। ॐ देवशिंगाय नमः। ॐ नरर्षभाय नमः। ॐ निरायुताय नमः। ॐ वाश्रेष्ठाय नमः। ॐ सर्वदेवोत्ता नमः। ॐ मोत्तमाय नमः। ॐ गुरवे नमः। ॐ कान्ताय नमः। ॐ निजाय सर्वाय नमः। ॐ पवित्राय नमः। ॐ सर्ववागनाय नमः। ॐ प्रयुक्ताय नमः। ॐ शोभनाय नमः। ॐ वज्रराय नमः। ॐ ईशानाय नमः। ॐ प्रभवे नमः। ॐ अव्ययाय नमः। ॐ सिरुङ्गिने नमः। ॐ सिरुङ्गप्रियाय नमः। ॐ राज्ञे नमः। ॐ राजराजाय नमः। ॐ निरामयाय नमः। ॐ अभिरामाय नमः। ॐ सुरगणाय नमः। ॐ वीरामाय नमः। ॐ स्वर्गसाधनाय नमः। ॐ वलाटाशाय नमः। ॐ विसुवदेवाय नमः। ॐ हैनाय नमः। ॐ ब्रह्मवर्चसाय नमः। ॐ स्थावरनापतये नमः। ॐ नियामन्त्रियाय नमः। ॐ वर्धनाय नमः। ॐ सिद्धार्थाय नमः। ॐ सिद्धबोधार्थाय नमः। ॐ असिन्धयाय नमः। ॐ सत्यव्रतायत्सीसये नमः। ॐ व्रतातियाय नमः। ॐ परस्मै नमः। ॐ ब्रह्मणो नमः। ॐ विमुक्ताय नमः। ॐ मुक्ततेजस नमः। ॐ भगवते केशवाय नमः। ॐ अतीनाय नमः। ॐ वृषभाकणये नमः। ॐ प्रतापवते नमः। ॐ विन्दाय नमः। ॐ हरिनेत्राय नमः। ॐ नमस्तलाय नमः। ॐ निशाचराय प्रेतसारिणे नमः। ॐ इन्द्रुत्यरूप्ताय नमः। ॐ नभसे नमः। ॐ व्यवसायाय नमः। ॐ महाननाय नमः। ॐ महाङ्काय नमः। ॐ महाजिह्वाय नमः।
ஓம் மகாநகாய நம. ஓம் பிரத்யயாய நம. ஓம் குஹ்யாய நம. ஓம் யஸ்தபதயே நம. ஓம் காலாய நம. ஓம் பூதநிஷேவிதாய நம. ஓம் மகாதம்ஷ்டராய நம. ஓம் சர்வசனாய நம. ஓம் ஈஜ்ஞானசாராய நம. ஓம் சுபாவனாய நம. ஓம் கிராகாய நம. ஓம் பிரதிஷ்டாயினே நம. ஓம் ஆவேதனியா நம. ஓம் அபனாய நம. ஓம் துர்தராய நம. ஓம் சுரகணாய நம. ஓம் விரூபாஷாய நம. ஓம் ஆத்மாகராய நம. ஓம் ஈசுவாராய நம. ஓம் மகாத்யஷயாய நம. ஓம் பீஜாத்யஷ்யாய நம. ஓம் பகவே நம. ஓம் பகுனே நம. ஓம் ஷர்வதேஹினா நம. ஓம் சமாமனயாய நம. ஓம் ஆரோஹணாய நம. ஓம் கலாய நம. ஓம் பத்தானுக்ரஹராகாய நம. ஓம் ஸ்ரீமதே நம. ஓம் ஜகதே நம. ஓம் ஸ்ரீஷாம்பசதா சிவாய நம. ஓம் யக்ஞக்னே நம. ஓம் ஸ்ரீவர்த்ததனனாய நம. சிவசகஸ்கர நாமங்கள். சிவசகஸ்கர நாம மகிமை அளவிடற்கரியது. இது முதலில் பிரம்மலோகத்திலிருந்து தேவலோகமான சொர்க்கத்தில் சொல்லப்பட்டது. பிரம்மாவின் குமாரனான தண்டி இதனை சொர்க்கத்தினின்று பெற்றார். தண்டி இதை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தார். இது கொடும் பாவங்களை கழுவ வல்லதாகும். தங்கமானது மலைப்பாறைகளின் சாரத்தை பிரதிபலிப்பது போலவும், தேனானது மலர்களின் சாரத்தை பிரதிபலிப்பதைப் போலவும், நெய்யானது வெண்ணெயை பிரதிபலிப்பது போலவும் தொகுக்கப்பட்டுள்ள இப்பெயர்கள் பிரம்மனால் சொல்லப்பட்ட அந்த 10,000 பெயர்களின் சாரத்தையே பிரதிபலிக்கின்றன. சிவசகஸ்கர நாமம் 2 பதிப்புகள் உள்ளன. ஒன்று லிங்க புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மார்க்கண்டேய முனிவருக்கு கற்பிக்கப்பட்டது. மற்றொன்று மகாபாரத பதிப்பில் பீஷ்மரிடமிருந்து விஷ்ணு சக்கர நாமத்தை கேட்ட பிறகு யுதிஷ்டரிடம் சிவபெருமானின் 1000 பெயர்களை கற்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். பீஷ்மர் அதை செய்ய தனது இயலாமையை வெளிப்படுத்தி கிருஷ்ணரை யுதிஷ்டருக்கு கற்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். பின்னர் உபமன்யு முனிவரிடமிருந்து அதை கற்றுக்கொண்ட கிருஷ்ணர் அதை யுதிஷ்டருக்கு கற்பிக்கிறார். இந்த நாமம் சிவபெருமானின் 1008 பெயர்களை கொண்டுள்ளது. 45 பெயர்கள் 2 முறை மீண்டும் மீண்டும் கூறப்பட்டாலும் 11 பெயர்கள் 3 முறையும் 3 பெயர்கள் 4 முறையும் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளன. இதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொருட்கள் பெறப்படுகின்றன. 4 வேதங்களுக்கு நிகரானதும் தியான யோகமானதும் எல்லா துதிகளிலும் சிறந்த துதியாகவும் அனைத்து துதிகளின் ராஜாவாகவும் கருதப்படும் இச்சிவசகஸ்கர நாமம் மன அமைதிக்கு வழிவகுக்கும். அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி நன்மையை உண்டாக்கும். வெற்றியை நிலைநிறுத்தும். மன ஆசைகளை நிறைவேற்றும். பரிசுத்த நாமங்கள் மங்களமான எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று. எவரொருவர் தன் இறுதி கணத்திலாவது இதை உரைத்தாலோ உரைப்பதை கேட்டாலோ அவர் உயர்ந்த கதியை அடைவதில் ஐயமில்லை.
புனித நாமங்களின் மன்னனான இதனை அனுதினமும் அனுஷ்டித்து வாழ்வில் வளமும் மனதில் நிறைவும் இனிய வாழ்வும் பெற்று பயன்பெறுங்கள். சிவன் அருள் பெருகட்டும். இத்துடன் இம்மகா சிவபுராண பதிவு நிறைவு பெறுகிறது. இம்மகா சிவபுராண பதிவுகளை பொறுமையுடனும் மிகுந்த சிரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லோருடனும் சிவன் அருளால் அனைத்து வளமும் பொங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிவ சகஸ்கர நாமத்தோட தனி பதிப்பு நம்ம சேனலில் வெளிவிட போகிறோம். கேட்டு பயன்பெறுங்க. ரொம்ப நன்றி. இது வஷிபா டேல்ஸ். நான் உங்கள் வஷிபா. நன்றி, வணக்கம்.